சொல்லுங்கய்யா. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, வணக்கம். இந்த போடி நாயக்கன் மருத்துவமனையில் பல் டாக்டர் கிடையாதுங்க. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அரசு மருத்துவமனையில் பல் டாக்டர் கிடையாது. பல் வலி உள்ளவங்க வந்து கேட்டால் காணாவளவுக்கு எழுதி கொடுக்குறாங்க. அப்போ இந்த மக்கள் எங்கே போவாங்க? இங்கேருந்து காணாவளவுக்கு பிரைவேட்டில் பார்த்தா ஒரு பல் புடங்களுக்கு 2000 3000 கேட்குறாங்க. அதே மாதிரி இரவு டாக்டர் இங்கே உட்கார்றதில்ல. பாவம், ஒரு பூச்சி கடிச்சு ரிசப்ஷனுக்கு கடிச்சு வந்தாங்கன்னா அவங்க நர்ஸு நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. இரவு டியூட்டி டாக்டர் உட்கார்றதில்ல. டாய்லெட்டு உள்ள சுத்தம் இல்லை, பாத்ரூமும் சுத்தம் இல்லை. அது மாதிரி இந்த டைலர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் இங்கே வந்து 2 வருஷம் ஆச்சு. அதுக்கு வந்து ஸ்பெஷலாக டாக்டர் அதுக்கு படித்தவர் அதுக்கு போடணும். சும்மா அது துரு பிடிச்சி போய் வேர் சம்பளம் வாங்குறது மாதிரி, கப்பக்கிழங்கு வாங்குறது மாதிரி அந்த மிஷின் கிடக்குது. இங்கே இன்னும் நிறையா பிளட்டு இங்கே ஒரு நம்ம ரத்தம் சேமிக்கக்கூடிய கட்டடம் கட்டியே வச்சிருக்காங்க. அதுக்கு டாக்டர்களை போட்டு அதவும் இங்கே வச்சாங்கன்னு சொன்னால் பிளட் வந்து நமக்கு தாராளமாக கிடைக்கும். எல்லா மக்களுக்கும் தாராளமாக கிடைக்கும், சௌகரியமாக இருக்கும், மக்களுக்கு இலவசமாக கிடைக்கும். இப்படி நிறைய வசதிகள், இன்னும் நர்சுகள் பற்றாக்குறை, நிறைய விஷயம் இங்கே அதிகமாக இருக்குது. அதனால தவாக அரசு கேவிக்கு இவர் விஜய் அவர்கள் அவர் தலைமையில் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு. அவர் உடனடியாக இந்த வீடியோ பார்த்து வரக்கூடியதை இந்த போடி நாயக்கனூர் அரசு மருத்துவமனைக்கு நான் சொன்ன இந்த விஷயங்களுக்கு பூரா செஞ்சு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாகவும் போடி மக்கள் பொதுமக்கள் சார்பாகவும் இதை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.